ரெடியா மேடம்? எல்லாரும் தெரியறாங்கல்ல? தெரியறாங்க மேடம். இவ்ளோ பெரிய அவார்டு கிடைச்சிருக்கு. இதுக்கு நீங்க எவ்வளவு தூரம் உழைச்சிருக்கீங்க? இந்த விருதுக்கு நான் மட்டும் தான் தகுதியானவன் நினைக்கிறீங்களா? இல்லங்க, நிச்சயம் இதுக்கு நான் ஒருத்தி மட்டும் சொந்தம் கொண்டாட முடியாது. இந்த முன்னேற்றத்துக்கு நான் மட்டும் கஷ்டப்படல, என் வீட்டுக்காரர் உழைச்சிருக்காரு. உழைப்புன்னா சாதாரண உழைப்பெல்லாம் இல்ல, ரா பகல் பார்க்காத உழைப்பு. என் பசங்க உழைச்சிருக்காங்க. ஏன், இவங்க எல்லாரையும் விட எங்க ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் உழைச்சிருக்காங்க. இத்தனை பேரோட உழைப்புல தான் இந்த நிர்வாகம் இவ்வளவு தூரம் நல்லா வளர்ந்திருக்கு. கரெக்டா சொன்னீங்க மேடம். உங்க ஃபேக்டரியில யாரை கேட்டாலும் உங்களை பத்தி அவ்வளவு உயர்வா பேசுறாங்க. உங்க பேரை சொன்னாலே எல்லாரும் சந்தோஷமா பேசுறாங்க. என்ன காரணம்? பேபி, நாளைக்கு வந்துருவல்ல பேபி? என்னை ஏமாத்திர மாட்டியே? உன்கிட்ட இருந்து போனே வரலையா? நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். வந்துரு பேபி. இல்லைன்னா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. அபி, அபி, வெளியில அம்மா இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. உள்ள இருந்து சத்தம் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதனாலதான் மிக்ஸி கூட போடாம இருக்கேன். சீக்கிரம் நீங்களும் போங்க தம்பி. உங்களை தான் அம்மா 10 தடவை கேட்டாங்க. சரி, ஓகே. மொத்த ஃபேக்டரியும் எங்க குடும்பம் தான். அவங்க சாப்பாட்டு விஷயத்துல இருந்து ஹெல்த் பிரச்சனைகள், பிள்ளைங்களோட படிப்பு, ஹையர் எஜுகேஷன் எல்லாத்துலயும் நாங்க கவனம் செலுத்துறோம். அது மட்டும் இல்லங்க, வீட்ல பிரச்சனையோட இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங் தரவும் ஃபேக்டரியில நிரந்தரமா ஒரு கவுன்சிலிங் டீம் வச்சிருக்கோம். வாவ், சூப்பர் மேம். வந்துரு பேபி. இல்லைன்னா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. டேய் கார்த்தி, என்னடா ஆச்சு? இல்லம்மா, ஒரு கிளையண்டோட கால் சரி, வா. சாரி. இவன் என்னோட 2வது பையன் கார்த்தி. இவனும் இவன் அண்ணனும் சேர்ந்து தான் மேனேஜ்மெண்ட் பாக்குறாங்க. என் கம்பெனிக்கு தமிழ் முதுகெலும்புனா கார்த்தி தான் மூளை. இத்தனை பெருமைக்கும் இவங்க 2 பேரும் தான் காரணம். சரிங்க மேடம். குடும்பம், பிசினஸ் ரெண்டையுமே நீங்க கரெக்டா பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல சாதிச்சிட்டு நினைக்கிறது எதுல மேடம்? என்னோட சாதனைன்னு சொல்ல முடியாது, இப்படி சொல்லலாம். என்னோட பெருமைன்னு நான் நினைக்கிறது விசுவாசம்தான். எங்க தொழிலாளர்கள் எங்க மேல வச்சிருக்கிற விசுவாசம், நாங்க அவங்க மேல வச்சிருக்கிற விசுவாசம். சேம் டைம் எங்க பிசினஸ்ல எப்படி வெளிப்படையா கணக்கு வழக்கெல்லாம் நடத்துறோமோ அதே மாதிரிதான் எங்க குடும்பத்திலையும். யாருக்கு நடுவுலையும் எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. அவங்களும் எனக்கு அவ்வளவு விசுவாசமா இருப்பாங்க. சூப்பர் மேடம். எனக்கு தெரியாம ஒரு சின்ன குண்டூசி கூட நகர்த்தி வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தெரியாம நாங்களும் எதையும் செய்ய மாட்டோம். எல்லாமே வெளிப்படையா நேர்மையா நடக்கும். தினமும் நைட் சாப்பாடு எல்லாரும் சேர்ந்து தான் சாப்பிடுவோம். அந்த நேரத்துல அன்னைக்கு பிசினஸ்ல என்ன நடந்தது, லைஃப்ல என்ன நடந்ததுன்னு வெளிப்படையா எல்லாரும் ஷேர் பண்ணிப்போம். இந்த வெளிப்படைத்தன்மை இருக்கிறதுனால தான் எங்க குடும்பம் தலை நிமிர்ந்து நிக்குது. எங்க தொழிலும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. இப்படி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறது தான் என்னோட பெருமைன்னு நினைக்கிறேன். வெரி குட். கை கொடு. நாங்க ரெடி ஆயிட்டோம் பேபி. நீ வந்துருவல்ல, எங்களை ஏமாத்திர மாட்டிய? உங்க அம்மா சொல்ற இந்த விசுவாசத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அம்மா என்ன சொல்றாங்களோ அதான் நாங்க செய்வோம். எங்க பிசினஸும் சக்சஸ்ஃபுல்லா நடக்குது. இது எல்லாத்துக்குமே அம்மா தான் காரணம். நாங்க உங்க பின்னாடி சப்போர்ட்டிவா இருக்கோம், அவ்வளவுதான். சார் நீங்க என்ன? உங்க அம்மா உங்க எல்லார் மேலயும் வச்சிருக்கிற விசுவாசம், நம்பிக்கை, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணன் என்ன சொன்னாரோ அதே தான் நான் சொல்றதும்.
அவ்வளோதான். சரி டேய் ஓகே. நீயும் 2 வார்த்தை பேசலாம்ல. அம்மா, ஒரு மீட்டிங் இருக்கு. அண்ணன் கேமராவையும் இவங்களே பார்த்ததும் ரொம்ப ஷையா ஃபீல் பண்றாரு. விடுமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு இருக்காம்மா. ஒரு முக்கியமான வேலை போகணும், ஒரு மீட்டிங். அதனடா எனக்கு தெரியாத ஒரு மீட்டிங்கு. இல்லைண்ணா, இது நம்ம பிஸ்னஸ் இல்லைண்ணா. என் ஃப்ரெண்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க போகிறான். அவனுக்காக ஒரு கன்சல்டிங் மாதிரி போகிறேன், அவ்வளோதாண்ணே. சரி அப்போ நீ கிளம்பு. ஓகே, நான் வரேண்ணே. பாத்தீங்களா, டிவில வர்றது கூட முக்கியம் இல்ல, பிசினஸ் மீட்டிங்னு பரபரன்னு கிளம்புறான் பாருங்க. இதுதான், இந்த உழைப்பு தான் எங்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், டேய் என்ன திடீர்னு? அது வந்து ஃப்ரெண்டோட பிஸ்னஸ் நல்லா நடக்கணும்ல, அதனால. நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும்டா. எங்க 2 பேர் ஆசீர்வாதமும் உனக்கு என்னைக்கும் உண்டு. நீ தைரியமா போயிட்டு வா. போயிட்டு வா. பாத்து போப்பா. என்னடா? ஒன்றும் இல்லைம்மா, கவனிக்கல, அதான் தடுக்கிடுச்சு. நல்ல விஷயத்துக்கு போறேன்னு சொல்றேன், போறப்பவே இப்படி தடுக்குதே. பரவாயில்லம்மா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இருடா, உள்ள போய் ஒரு வாய் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு கொஞ்சம் கழிச்சு போயேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் போய்க்கிறேன். இட்ஸ் ஓகே. பரவாயில்லப்பா, ஜாகிரதையா போயிட்டு வா. ஓகேப்பா, ம். பாய்.